ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழ்நாட்டில் உற்பத்தி மற்றும் உலகளாவிய ஆதரவு மையத்தை நிறுவ ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன பாஸ்கர்? தமிழக முதலமைச்சர் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்றிருக்கக்கூடிய நிலையில சிகாகோவில் இன்று புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சருடைய முன்னிலையில தமிழ்நாட்டில் உற்பத்தி மற்றும் உலகளாவிய ஆதரவு மையத்தை நிறுவ ட்ரில்லியன் நிறுவனம் என்பது முன்வந்திருக்கிறது. இது 2000 கோடியில முதலீடுகளை மேற்கொள்வதற்குண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும். அதே நேரத்துல காலனி உற்பத்தியில மிகவும் பிரபலமான நைட் நிறுவனம் என்பது தமிழகத்துல சென்னையில தயாரிப்பு மற்றும் உருவகம் தொடர்பான ஒரு வடிவமைப்பு R&D உடைய மையத்தை நிறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் குறித்தும் முதலமைச்சர் முன்னிலையில பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 5000 பேர் வேலை செய்யக்கூடிய ஆப்டம் நிறுவனம் சுகாதாரத்துறையில திருச்சி மற்றும் மதுரையில தங்களுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்குண்டான திட்டமிடலை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் ட்ரில்லியன் நிறுவனம் என்பது 2000 கோடி முதலீட்டுல தமிழகத்துல தொழில் தொடங்குவதற்குண்டான முன்வந்திருக்கிறது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாக இருக்கிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.